நம பார்வதீபதயே ஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. மெய்யன்பர்களே, பக்த கோடிகளே, எல்லாமல்ல சைவத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த அண்ணாமலையார் க்ஷேத்திரமானது பஞ்சபூதத்திலே அக்னிஸ்தலமாக விளங்குகிறது. இந்த அப்பு, தேஜு, பிருத்திவி, ஆகாசம், வாயு என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதத்திலே இங்கே அக்னிஸ்தலமாகவும், காலாஸ்திரி வாயுஸ்தலமாகவும், காஞ்சிபுரம் பிருத்திவி ஸ்தலமாகவும், திருவானைக்காவல் ஜலமாகவும், இங்கே சிதம்பரத்திலே ஆகாசமாகவும், நெடுநாயகமாக இங்கே விளங்கக்கூடிய இந்த நெருப்பு ஸ்தலமானது அக்னிஸ்தலமாக இங்கே விளங்குகிறது. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரம் தரிசனம் பண்ணால் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, ஸ்மரணாத் தருணாஜலம், நினைத்தாலே முக்தி. இந்த அண்ணாமலையார் க்ஷேத்திரமானது ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. உலகத்திலேயே 2 மலைகள் கிரிவலம் வரலாம். ஒன்று கைலாயம், இன்னொன்று திருவண்ணாமலை. கைலாயமானது சிவனிட இருப்பிடமாக இருக்கிறது. இங்கு மலையே சிவனாக இருப்பதால் இங்கே அஷ்டலிங்கம் என்று சொல்லக்கூடிய மலையை சுற்றி அஷ்டதிக்பாலர்கள் என்று ஒரு திருக்கோயில் இருக்கும் பொழுது, அதேபோல் இந்த மலையை சுற்றி இந்திர, அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானம், தசலோக பாலகா என்று சொல்லக்கூடிய சூரிய சந்திர லிங்கங்களும், இங்கே 10 லிங்கமும் இந்த மலையை சுற்றி இருப்பது ஒரு சிறந்த ஒரு இதுவாகும். அதேபோல் இங்கே எல்லா மலையிலும் ஏற முடியாது. ஆனால் உலகத்திலே நம்ம திருவண்ணாமலை மலையானது ஏறக்கூடிய ஒரு மலையாக இங்கே இருக்கிறது. இந்த தீப தரிசனத்திற்கு மட்டும் இந்த மலையில் நாம் நெய் காணிக்கை செலுத்துவதற்காக, பிரார்த்தனை தீபம் செலுத்துவதற்காக இங்கே இந்த மலை மீது ஏறி இங்கே கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. இங்கே சுவாமி 2 முறை ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறார். ஒன்று தீப தரிசனத்தன்று, மகா கார்த்திகை தீபத்தன்று இங்கே ஜோதி சுடராகும். இன்னொன்று மகா சிவராத்திரிக்கு பிரம்மா விஷ்ணுவுக்கு தான்ற அகங்காரத்தை முற்றி கொடுத்து இங்கே காட்சி கொடுப்பது இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பாகும். அதேபோல் இந்த கார்த்திகை தீப விழாவானது 10 நாட்கள் இங்கே கொண்டாடப்படுகிறது. இந்த க்ஷேத்திரத்திலே 4 துவஜாரோகணங்கள் கொண்டாடப்படுகிறது. தட்சிணாயன புண்ணியகாலம், உத்தராயண புண்ணியகாலம், கார்த்திகை உற்சவம், ஆடிப்பூரம் என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு இங்கே தீமிதி விழாவாக ஆடிப்பூரத்திலே கொடியேற்றமும் 4 கொடியேற்றங்கள் கொண்டாடப்படுகிறது. அதிலே இந்த கார்த்திகை தீபமானது விசேஷமாக இங்கே பெரும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், ரட்சித்தல், அருள்வாளித்தல் என சிருஷ்டி, நிதி, சம்ஹார, யோபாவா, அனுக்கிரக என பஞ்சகிருத்திகளாக இங்கே கொடியேற்றத்துடன் துவங்கப்படுகிற நாளிலே படைத்தலும், வாகனத்திலே காத்தலையும், அழித்தலையும், மாயையை இந்த விஞ்ஞான உலகத்திலே மாயையை அழைத்தலும், இங்கே ஏகன் அநேகனாக, அநேகன் ஏகனாக இங்கே மலை மேலே அம்பாளுக்கு இடமாக மலை மேலே சுடராக தீப ஜோதியாக இங்கே காட்சி பெறுவதே இந்த மகா தீபமானது. இந்த மகா தீபமானது கார்த்திகைக்கு கார்த்திகை நாளொரு ஜோதி மலையினுடைய காட்டாய் நிற்போம், இதை பார்த்தோர் கண்டோர் 21 தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே இந்த கார்த்திகை தீபத்தை பார்த்தாலும், பார்த்தவர்களை நாம் கண்டாலும், கண்டவர்களை நாம் கேட்டாலும் 21 தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் என்று கூறப்படுகிறது. நம பார்வதீபதயே ஹர மகாதேவா. அதாவது கார்த்திகை தீபத்திலே அதிகாலையிலே இங்கே 3 மணி அளவிலே
இங்கே மூலஸ்தானத்திற்கு இங்கே விசேஷமாக மகா அபிஷேகம் நடைபெறும். அதே நேரத்திலே இங்கே பிரதோஷநாயக சபன மண்டபத்திலே இங்கே பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த பரணி தீபமானது பரணி என்றால் மடக்கு என்று பொருள். ஆகவே இந்த மடக்கு தீபமானது இங்கே தீபத்தன்று காலையிலே ஒன்றிலிருந்து அக்னியிலிருந்து ஒன்றை ஏற்றி, அந்த ஒன்றிலிருந்து 5 ஏற்றி, அந்த 5லிருந்து வலமாக வந்து அம்பாளுக்கு 5 ஏற்றி, அந்த 5லிருந்து ஒன்றை எடுத்து, அதாவது ஒன்றை எடுத்து சுவாமியை ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என 5 முகங்களாக பிரித்து, அந்த 5 முகத்திலிருந்து ஒன்றை எடுத்து, அந்த ஒன்றை வலமாக வந்து அம்பாள் சன்னதி எதிரிலே இருக்கின்ற சாந்திகளா, சாந்தீதகளா, வித்யாகலா, பிரதிஷ்டாகலா, நிவிற்த்திகளா என 5 கலைகளாக பிரித்து, அந்த 5லிருந்து ஒன்றை எடுத்து விநாயகர் முதல் சொர்ண பைரவர் வரை ஏற்றுகின்ற தீபமே பரணி தீபமாகும். அந்த பரணி தீபத்தை மாலையிலே பர்வதராஜகுல மரபினரால் ஏற்றப்படுவதே மகாதீபமாகும். இந்த மகா தீப தரிசனத்தை பக்தர்கள் கண்டா அவங்களுக்கு என்ன விதமான புண்ணியம் கிடைக்கும்? அதாவது இந்த தீப தரிசனத்தை கண்டால் ஏற்கனவே கூறியபடி கார்த்திகைக்கு கார்த்திகை நாளொரு ஜோதி மலை நுழையில் காட்டாய் நிற்போம், இதை பார்த்தோர் கண்டோர் 21 தலைமுறைக்கு முக்திவரம். இந்த தீபத்தை பார்த்தோம் என்றால் 21 தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் என்று கார்த்திகை வெண்பா கூறுகிறது. ஆகவே இந்த தீபத்தை தரிசனம் செய்து, இல்லை தரிசனம் செய்தவரிடம் நாம் கேட்டாலும், இல்லை கேட்டவரிடம் நாம் கண்டாலும் 21 தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் என்று புராணங்கள் கூறப்படுகிறது. திருவண்ணாமலை பகுதி மக்கள் வந்து கார்த்திகை விரதம் கடைபிடிப்பாங்க, வீட்டுக்குள்ள தீபம் ஏற்றுவாங்க, அதை எப்படி அவங்க கடைபிடிக்கணும்? அதாவது கார்த்திகை விரதம் என்பது இங்கே கொடியேற்றத்துடன் துவங்கும் பொழுது சில பேர் 10 நாட்கள் விரதம் இருப்பார்கள், சில பேர் 48 நாட்கள் இந்த தீபத்தை கடைபிடித்து 1 மண்டலம் விரதம் இருப்பார்கள். இந்த விரதம் என்பது காலையிலே நாம் உண்ணாமல் இருந்து அந்த மாலை விரதம் இந்த முடியும் வரை காலை மாலை 2 வேளையிலேயுமே நீராடிவிட்டு புனிதமாக இருந்து சுவாமி தரிசனம் செய்து இங்கே பஞ்சாட்சர ஜபம் ஜபித்தால் அவ்வளவு பலன் என்று கூறப்படுகிறது. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாத்தவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. எல்லாம் வல்ல உண்ணாமலை உதனாகி அண்ணாமலையாரின் பெரும் கருணையினாலும் இன்றைய தினம் கார்த்திகை தீப உற்சவம் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவே தலம் அருணாச்சலம், தலம் யாவிலும் அதிகம் என்பார்கள். அதாவது தலங்களிலே சிறந்தது திருவண்ணாமலையாம். காரணம், இங்கே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணியங்களும் பலவாக நமக்கு பலன்களை தரக்கூடியது. இந்த திருவண்ணாமலையை சுற்றி அஷ்டலிங்கங்களும் எண்ணற்ற தீர்த்தங்களும் சூழ்ந்தது. அதாவது மூர்த்தி, தலம், தீர்த்தம் என 3லுமே சிறப்பு உடையது திருவண்ணாமலை. கௌரி நகரம், முக்தி நகரம், தேஜோ நகரம், அருணாத்திரி, சோனாத்திரி இப்படியாக பலவாறு விசேஷ நாமங்களை கொண்டது திருவண்ணாமலை புண்ணிய தலம். திருவண்ணாமலைக்கு இன்னொரு விசேஷமான பெயர் உண்டு, நவத்வாரபுரி என்பார். அதாவது 9 விதமான வழிகளால் திருவண்ணாமலை வரலாமா. அப்படி நவத்வாரபுரி. இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அருணாச்சல ஆலயமும் 9 விதமான கோபுரங்களால் நாம் உள்ளே செல்லும் விசேஷ விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. அப்படி மூர்த்தி தலம் 3லுமே சிறப்புடைய திருவண்ணாமலை கஷேத்திரத்திலே விசேஷமாக உற்சவங்களிலே விசேஷ உற்சவம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை கார்த்திகை தீபம்தான். மிகவும் தொன்மையும் மிகவும் பாரம்பரியமாக இருக்கக்கூடியது இந்த கார்த்திகை தீபம். காரணம்,
பொதுவாக ஒரு ஒளி என்ன செய்யும் என்றால் இருளை அகற்றும். ஆனால் நம்முடைய கார்த்திகை தீப பேரொளியோ நம்முடைய மனங்களிலே இருக்கக்கூடிய இருள்களை எல்லாம் விலக்கி, நம் கவலைகள் எல்லாம் விலக்கி, நமக்கு அனைத்து விதமான இன்பங்களையும் சௌபாக்கியங்களையும் நமக்கு கொடுக்க வல்லது. யார் ஒருவர் அருணாச்சலம் அப்படின்னு நாம் சொல்றோமோ 3 கோடி முறை பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்ததற்கு பலன் என்று நம்முடைய புராணங்கள் நமக்கு கூறுகின்றது. அப்படி விசேஷமான நம்முடைய அருணாச்சல தலத்திலே உலகத்திலே மிகப்பெரிய லிங்கம் அப்படின்னா நம்முடைய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அண்ணாமலைதான். காரணம், இங்கே மலையே சிவன். அப்படி விசேஷமான திருவண்ணாமலை தலத்திலே கார்த்திகை தீபத்தை அதனுடைய பலன்கள் என்று நாம் சொல்லும் பொழுது, கார்த்திகைக்கு கார்த்திகை ஒரு ஜோடி மனநொலியில் காற்றாய் நிற்போம், அதை கண்டோர் கேட்டோர் 21 தலைமுறைக்கும் முக்திவரம் கொடுப்போம் என்றார். அதாவது இந்த கார்த்திகை தீபத்தை, கிருத்திகை நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்தை நாம் கண்களால் பார்ப்பதினால், நாம் பார்த்து பிறருக்கு சொல்வதினாலும் 21 தலைமுறைக்கு சுவாமி இங்கே நமக்கு முக்தி தருகின்றார். அது மட்டுமல்லாது இந்த தீபத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வியாதிகள் எல்லாம் குணமாகி, நமக்கு வறுமைகள் நீங்கி, நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் என்கின்றது புராணம். இந்த கார்த்திகை தீபத்திலே விசேஷமானது, பஞ்சமூர்த்திகளும் மலையை பார்த்து அமர்ந்து இருக்க, சரியாக 6 மணி அளவிலே மலை உச்சியிலே 1000 கோடி சூரியன்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி ஒரு தேஜஸ், எப்படி ஒரு ஒளி நமக்கு கண்களிலே படுமோ அப்படியாக அந்த அண்ணாமலையுடைய மகாதீபம் நாம் கண்களால் தரிசனம் செய்வது கோடான கோடி புண்ணியங்கள். அது மட்டுமல்லாது இந்த திருவண்ணாமலையிலே எப்படி பொங்கல் திருநாள், தீபாவளி திருநாள் எல்லாம் எப்படி நாம் கொண்டாடுகின்றோமோ அப்படி திருவண்ணாமலைக்கே ஒரு தீபாவளினே சொல்லலாம். ஏன்னா அன்றைய தினம் அனைவரும் வீட்டிலும் தீபம் ஏற்றியவுடன் வடபாயசம் செய்து சாப்பிடும் பழக்கம் திருவண்ணாமலையிலே உள்ளது. அப்படி அந்த கார்த்திகை தீபத்தை நாம் கண்ணால் காண்பதற்கு சிறியவர் முதல், சிறு குழந்தை முதல் பெரியவர்கள், வயதிலே முதிர்ந்தவர்கள் கூட அந்த கார்த்திகை தீபத்தை நாம் கண்களால் பார்ப்பதற்கு அந்த நொடிக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அந்த கார்த்திகை தீபம் ஏற்றியவுடன் அந்த நம்முடைய இந்த அரோகரா கோஷம், இங்க இருந்து அரோகரா சொன்னோம்னா கைலாயத்துக்கே கேட்கும். எப்படின்னா, முன்னொரு காலத்துல பிரம்மா, விஷ்ணு, ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், நவக்கிரகாதி தேவர்கள், பைரவர்கள், லக்ஷ்மி, சரஸ்வதி, 303 தேவர்கள், 8000 ரிஷிமார்கள்னு அரகர என்பது கடலில் விழுந்தது அருணை வலம்பதியே என்பார்கள். அப்படி அவர்கள் அரோகரா சொன்ன கோஷம் இன்றளவும் திருவண்ணாமலை எதிரொலிக் கொண்டே இருக்கும். சுவாமிக்கு அவர் ஆடி வரும் பொழுதும் சரி, கார்த்திகை தீபத்தை கண்களால் பார்க்கும் பொழுதும் அந்த அரோகரா கோஷம் விண்ணை பிளந்து நம் செவிகளிலே ஓர் அமுதமாய் நம் காதிலே கேட்கும். அப்படியாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தை நாம் பார்த்து நமக்கு மட்டுமல்லாது நம் இனிவரும் தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்த்து, எல்லாம் அல்ல கருணே வடிவாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரின் பெரும் கருணையை நாம், அவருடைய அன்பையும் அவருடைய கருணையும் அவருடைய அருளையும் நாம் பெற்று இன்னும் நம் வாழ்விலே வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல உண்ணாமலை உதனாகி அண்ணாமலையாரை பிரார்த்திக்கின்றேன். நம்ம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா.